ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கவர்டு கால் அப்படின்னு சொல்லி தான் ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி இந்த வீடியோவில் என்டையராக பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். பொதுவாகவே ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை சரியான முறையில் பயன்படுத்துனீங்க அப்படின்னா தொடர்ந்து சக்ஸஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய எப்போதுமான கருத்து. அதனால தான் நீங்கள் உள்ளே வரவுமே புக்கில் இருக்க விஷயத்த நிறையா படிக்க ஆரம்பிங்க. இப்போ நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் அதில் வந்துட்டு என்ட்ரி கொடுப்பாங்க, அதில் லாஸ் வரும். சரிங்களா? இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜி நீங்கள் சரியாக கவனிச்சிங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும். சரிங்களா? எப்படி அப்ரோச் பண்ணும் மார்க்கெட்லேயே, அதாவது நமக்குள்ளேயே 2 பேர் இருக்கும். ஒருத்தர் வந்துட்டு ரொம்ப கம்மியான அமௌண்ட்டை வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. ஒரு சிலர் என்னென்னா நல்லா லம்சமாக அமௌண்ட் வச்சுருப்பாங்க. சரிங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன மினிமமாக தொடர்ந்து ஒரு ப்ராஃபிட் கிடைக்கணும் அப்படின்னாலும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இது கவர்ட் கால் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்ட்ராட்டஜி. இஸ் அன் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி வேர் the investor sell a call option on the stock they already own. This allows them to generate income from the premium received for selling the option while also providing some downside protection. The covered part means the investor owned the underlying stock, which cover the obligation to sell the share if the call buyer exercise the option. அதாவது எக்ஸ்பைரி டேயில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதில் கவனமான விஷயம். இதில் ஒரு நல்லா கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இங்கே 2 பார்ட் இருக்குது. சரிங்களா? இதில் 2 ஆக்ஷன் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். சரிங்களா? ஒன்று, நீங்கள் ஒரு இன்வெஸ்டர் மாதிரி ஒரு ஷேராக வாங்க வேண்டியது இருக்கும். 2வது செல்லர். கவர்டு கால் அப்படின்னு சொன்னாலே கவர்ட் பண்ணணும். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் கவர்ட் பண்ணணும், தொடர்ந்து கன்சிஸ்டன்சியை மேக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் செல்லராக இருந்தால் மட்டும்தான் அடுத்த லெவலில் உங்களுக்கு ஒரு க்ரோத் இருக்கும். இது ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி, ஈஸியான ஸ்ட்ராட்டஜி தான். சரிங்களா? ஆனால் பவர்ஃபுல்லும் கூட. நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி தான், மார்க்கெட்டில் தொடர்ந்து கற்றுக்கிறதுக்கு எஃபோர்ட்டை போட்டுருங்க. இப்போது நான் என்ன நினைக்கிறேன், டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால தான் எப்போதும் உங்கள் ப்ரிடிக்ஷன் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அற்புதமாக ஒர்க் ஆகும். இப்போது ஒரு நல்ல நியூஸ், நீங்கள் தொடர்ந்து நியூஸ் ரீட் பண்ணுவீங்க, ஒரு ஸ்டாக் மேலே ஏற போகிறதுன்னு கணிக்கிறீங்க. அப்போது ஒரு ஸ்டாக் எப்படி ஒர்க் ஆகும்? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். சரிங்களா? இது அடுத்த ஸ்டேஜ். இதில் நான் ஆல்ரெடி வீடியோஸ் கொடுத்துருக்கேன், நல்லா கவர் பண்ணி பார்த்துருங்க. இப்போது மார்க்கெட்டில் மேலே போகும், கீழே இறங்கும், மேலே போகும், கீழே இறங்கும், இந்த மாதிரி ட்ரெண்டு கட் ஆகும். பைக்கு 2 இடம் தான் இருக்குது. சரிங்களா? ஒன்று சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகும்போது நம்ம பை பண்ணுவோம், அப்புறம் ட்ரெண்டை கட் பண்ணும்போது பை பண்ணுவோம். இப்போது நீங்கள் சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டோ இதுலேயோ என்ன பண்ணிட்டீங்க, ஒரு பை எடுக்கிறீங்க. நல்ல குவான்டிட்டி. சரிங்களா? நல்லா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஒரு 500 குவான்டிட்டி பக்கம் என்ன பண்ணிட்டீங்க, வாங்கிட்டீங்க. ஒரு 500 ஷேர்ஸ் வாங்கிட்டீங்க. இந்த ஸ்டாக் நீங்கள் நினச்ச மாதிரி மேலே போயிட்டு, சரிங்களா, நல்லா க்ரோத் ஆகிட்டு நல்ல ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு தெரியுது ஏதோ ஒரு இடத்துல ரிவர்ஸ் ஆகுது. ஏன்னா நீங்கள் சப்போர்ட்டில் வாங்கியிருக்கீங்க, இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் என்ன ஆகுது, ரிவர்ஸ் ஆகுது. பட் இந்த இன்கம் நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கல, கொஞ்ச நாள் ஹோல்ட் பண்ணணும்னு நினைக்க. அப்போ இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுது, இல்லை இதில் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ரீச் ஆகி ஒரு இடத்துலேருந்து டவுன் சைடு ஆகுதுன்னு நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுறீங்க. அதனால தான் ப்ரிடிக்ஷன். 2 சைடில் ஏதோ ஒரு சைடில் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் இந்த சைடு வாங்கியிருந்தாலும் சரி, இந்த சைடு வாங்கியிருந்தாலும் சரி. இப்போது இதில் ஒரு இந்த ஷேர் வாங்கியிருக்கிறதுல உங்களுக்கு ஒரு 10,000 ப்ராஃபிட் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 உங்களுக்கு ப்ராஃபிட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க, இதில் ஆப்ஷன்ஸ் எடுங்க. சரிங்களா? இப்போ இங்கே இருந்து சரியாக போகுது, மார்க்கெட் என்ன ஆக போகுது அப்படின்னா சரியாக போகுதுன்னு உங்களால் அசம்ஷன் பண்ணிக்க முடியுது. அப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த ஷேர் நல்லா க்ரோத் ஆகிட்டு இது ஹோல்டிங் ஷேர், இது லைஃப் டைம் ஃபுல்லாக நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் போகிறீங்க, ஒரு லாட் சைஸ், அதாவது ஆப்ஷன் வந்தீங்கன்னா லாட் சைஸில் இருக்கும். அந்த லாட் சைஸும் என்ன அப்படின்னா 500. சரிங்களா? அதனால தான் இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா செல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கரெக்டாக இருக்கும். என்ன இருக்கா, செல்ல கால் ஆப்ஷன் அப்படின்னு இருக்கா. அப்போ என்ன பண்ணுறோம், இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் சரியும் போது காலை பை பண்ணால் தான், சரிங்களா, மார்க்கெட் வந்து மேலே போகும்போது கால் என்ன ஆகும், பை பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் வரும். செல் பண்ணிங்கன்னா இங்கே ரிவர்ஸ் ஆகும்போது கால் என்ன ஆகும், கீழே இறங்கும். இங்கே டைம் டிகே அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது, நீங்கள் அடிக்கடி கவனிப்பீங்க. அதாவது நீங்கள் வந்து பை சைடு ஹெட்ஜிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் தி டேல எக்ஸ்பைரி டேல லாஸ் தான் வரும். ஏன் அப்படின்னா இங்கே ப்ரீமியம் கரையும். சரிங்களா? அப்படி ப்ரீமியம் கரையும் போது இங்கே என்ன பண்ணலாம், இங்கேருந்து மார்க்கெட் சரியுது. ஆல்ரெடி நீங்கள் இங்கே 10,000 ரூபாய் என்ன பண்ணிட்டீங்க, ஒரு ப்ராஃபிட் மார்ஜினில் இருக்குது. சரிங்களா? அப்புறம் என்ன பண்ணுறீங்க, இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும்போது நீங்கள் ஆப்ஷனோட கால் ஆப்ஷனை செல் பண்ணிட்டீங்க. அப்போ என்ன ஆகும், மார்க்கெட் சரியும் போது இதில் ப்ராஃபிட், இந்த ப்ராஃபிட் குறையும். இது 5,000க்கு வரலாம். சரிங்களா?
அப்போ இங்கே என்ன ஆகும், இந்த 5000 இங்கே பேர் ஆகும், செல் அடிச்சிருக்கீங்க. அதனால் இங்கே மார்க்கெட் சரியும் போது கால் கீழே சரியும், செல் பண்ணியிருக்கீங்க. அப்போ கீழே பை பண்ணால் ப்ராஃபிட் வரும். அப்போ இங்கே ஒரு 5000 ப்ளஸ் அந்த ப்ரீமியம் கரையுமா, அந்த ப்ராஃபிட்டையும் நீங்கள் இதில் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணும்போது நீங்கள் ரெண்டையுமே க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, 2 ப்ராஃபிட்டையுமே நீங்கள் எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் லம்சமாக அமௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா இது அற்புதமாக ஒர்க் ஆகும். சரிங்களா, ஸோ ஸ்ட்ராட்டஜி அப்படி தான். இதில் இருக்க விஷயத்தை நீங்கள் சரியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 விதத்தில் அவுட்கம் வரும். நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி இருக்கிற விஷயத்தில் லேக் ஆஃப் ப்ராக்டிஸ் தான் விஷயமே. சரிங்களா, ப்ராக்டிஸ் இல்லாத காரணத்தினால தான் நமக்கு பெரிய லெவலில் க்ரோத் இல்லை. நம்ம ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிற காரணம் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டும் போயிடலாம் அப்படிங்கிற ரீசன்லாம் இருக்கும். சரியாக அப்ரோச் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜியை சரியாக பயன்படுத்துங்க, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதை நோட் பண்ணி வைக்கணும். நோட் பண்ணி வச்சு தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒரு 3 மாதம் உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். ஸோ உங்களுக்கு எந்த விதமான டவுட் இருந்தாலும் இது ரிலேட்டடாக கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை, see you.